ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் இல்லையா? காலையில எழுந்திரிக்கும் போதே எனக்குள்ள ஒரு ஒரு சின்ன தாட். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நேத்து ஈவினிங் வந்து எங்க வீட்ல பசங்க, எங்க வீட்டுக்காரர் எல்லாரும் சேர்ந்துட்டு, "இன்னைக்கு வெளிய போய் சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லி நாங்க பேசிக்கிட்டோம். அந்த மாரி இருக்கும்போது, இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, பசங்க தான் நம்ம போய் சாப்பிடுற கடைய வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க தான் சூஸ் பண்றாங்க. அதாவது அவங்க இப்ப நெறைய ஃப்ரெண்ட்ஸோட மிங்கிள் ஆகும்போது, இல்ல வேற யாராவது சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு, "இந்த கடை நல்லா இருந்துச்சு. இல்ல அதனால நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு" சொன்னனால, அவங்க வந்து சூஸ் பண்றாங்க. "இங்க போய் சாப்பிடலாம்ப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்ப அவங்களுடைய சாய்ஸ் தானே எல்லாமே. நம்மளோட சந்தோஷம். அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா தான் சாப்பிட்டாங்க. அப்பல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. எதுவுமே சொல்லல. ஆனா, வீட்டுக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்துச்சுல்ல" அப்படின்னு நம்ம சொல்லும்போது கேட்டா, "அந்த கடையில சட்னில ஏதோ கொஞ்சம் கம்மியா இருந்த மாரி இருந்துச்சுல்ல. சாம்பார்ல கூட ஏதோ உப்பு கம்மியோ, புளிப்போ" அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு குறை சொல்றாங்க எல்லாத்துலயுமே. ஆனா, எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா இருந்த மாரி தான் இருந்துச்சு. அவ்வளவா ஒண்ணும் குறை இருக்கிற மாதிரியெல்லாம் தெரியல. இப்ப என்னோட ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு இது நல்லா புரியும்னு நெனைக்கிறேன். நாங்கலாம் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா வீட்ல தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. எந்த டைம்லயும் வந்து வெளியில போய் சாப்பிடுறது, அடிக்கடி வெளியில சாப்பிடுறது இதெல்லாம் இருந்ததே கிடையாது. ஏன் வெளியில கூட நெறைய அந்த மாதிரி டிஃபன் கடைக அந்த மாரியெல்லாம் இருந்ததே கிடையாது. ஜென்ட்ஸ் கூட அதிகமா வெளியில போய் சாப்பிட மாட்டாங்க. வீட்ல இருக்கிற ஜென்ட்ஸ். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு ஒரு சினிமாக்கு போயிட்டு வரும்போதோ, சினிமா கூட 6 மாசத்துக்கு ஒரு தடவ அந்த மாதிரி போவோம். அப்படி போயிட்டு வரும்போது, அப்ப நம்ம வெளியில சாப்பிடுற வாய்ப்பு கிடைக்கும். அப்ப கூட கடையில பார்த்தீங்கன்னா, இட்லி, ரோஸ்ட்டு, மசால் ரோஸ்ட்டு, பூரி, பொங்கல், வடை இந்த மாதிரி தான் இருக்கும். இத தாண்டி எதுவும் ஸ்பெஷலா நெறைய டிஷ்ஷஸும் இருந்ததில்ல. அதனால அந்த இருக்கிறதுல ஏதோ ஒண்ணு சாப்பிட்டாலும் நாங்க அவ்ளோ ஹேப்பியா ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருப்போம். வந்து கூட நாங்க ரொம்ப நாளைக்கு அத பத்தி பேசிட்டு இருக்கிற மாதிரி, அன்னைக்கெல்லாம் ஒரு திருப்தி எங்களுக்கு இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஏதோ ஒரு ஃபங்ஷன் அப்படிங்கும்போது, நம்ம ட்ரெஸ் எடுக்கறக்கு போவோம். மோஸ்ட்டா வந்து நம்ம பசங்க தான் அந்த கடைகளையும் சூஸ் பண்ணுவாங்க. இந்த கடை நல்லா இருந்துச்சு, என் ஃப்ரெண்டு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்மளும் அவங்க கூட போயி, அவங்க எவ்வளோ நேரம் அதுக்காக டைம் எடுத்துக்கிறாங்களோ, நம்ம அவங்க கூடவே இருந்து கிட்டத்தட்ட 1 நாள் கூட ஒவ்வொரு டைம் எல்லாம் ஆயிருக்கு. வெயிட் பண்ணி அவங்களுக்கு புடிச்ச மாதிரி தான் அவங்க செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. நம்ம போய் பேசாம உட்காந்துருவோம். ஏன்னா, அவங்களுக்கு புடிச்ச மாதிரி எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அத எடுத்துட்டு போயி ட்ரையல் ரூம்ல போயி போட்டு பார்த்து, ஃபிட்டிங் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்து, இதெல்லாம் சரியா இருக்கிற பட்சத்தில கலர் எனக்கு ஓகேவா? எல்லாத்தையுமே அவங்க பார்த்து தான் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா, அந்த மாதிரி இருக்கும்போது பில்லிங் பண்ண போவோம் இல்லைங்களா? அப்ப வந்து அங்க பக்கத்துல யாராவது கொஞ்சம் இத விட கொஞ்சம் பளிச்சுன்னு ஒரு ட்ரெஸ்ஸு அங்க பில் பண்ணிட்டு இருந்தா போதும். உடனே, "அடடா! நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்து, இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்திருக்கலாமோ!" அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு தாட் வந்துருமோ என்னமோ தெரியல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, உடனே ட்ரெஸ்ஸ போட போயிருவாங்க. போட்டு பார்த்ததுமே சொல்லுவாங்க, "ஒரு வேள அந்த லைட்டிங்க்கும், இந்த லைட்டிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ்னால அப்படி தெரியுதோ என்னமோ தெரியல. கொஞ்சம் சுமாரா ஆயிடுச்சுல்லம்மா ட்ரெஸ்ஸு. இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் தேடி எடுத்திருக்கலாம். இல்லன்னா வேற கடைக்கு கூட போய் பார்த்துருக்கலாம்." அப்படிங்கிற மாரி அவங்க பேசுவாங்க. பொதுவா நம்ம லேடீஸ் எல்லாருக்குமே அந்த மாதிரி தாட் இருக்கும் தான். ஆனா, இப்ப இருக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே இருக்கிற மாதிரி தெரியுது. சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்ல எங்க அப்பா வந்து 2, 3 பேரு ஒரே ஏஜ்ல, அதாவது 2, 2 வயசு டிஃபரன்ஸ்ல இருப்போமா. அப்ப எங்க அப்பா வந்து கடைக்கு போய் துணியா எடுத்துட்டு வந்துட்டு, ரொம்ப குட்டியா இருக்கிற பாப்பாக்கு வந்து ஃப்ராக் தைப்பாங்க. அடுத்த செட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து மிடி மாரி தைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் 2 வயசு அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்து பாவாடை சட்டை, பாவாடை தாவணி அந்த மாதிரி எல்லாருமே ஒரே யூனிஃபார்மா நாங்க வந்து அந்த வெரைட்டீஸ் மட்டும் வேற வேற மாதிரி நாங்க போட்டிருப்போம். அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணா ஆனதுக்கப்புறம் ஒரு 15, 16 வயசு அந்த டைம்ல தான் வந்து சுடிதார், மிடி எல்லாம் வந்துச்சு. அப்பவும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா சுடிதார் இல்லன்னா மிடி, அது தீபாவளிக்கு எடுத்து தருவாங்க. அப்படி இல்லன்னா ஏதோ பர்த்டேக்கு எடுத்து தருவாங்க. அவ்வளோதான். ஆனா இப்ப வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காகவே வந்து அவங்க ஃபங்ஷன்ஸ கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அவ்ளோ வாய்ப்பு இருந்தும் கூட அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கிறதில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது படம்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட்டா நிப்பாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்லைன்ல புக்கிங் பண்ணி, யார் சொன்னாலும் கேட்காம படம் பார்க்கறதுக்கு ரெடி ஆயிருவாங்க. சரி, ஓகே. நமக்கு இந்த வாய்ப்பெல்லாம் இருந்ததில்ல. அவங்களாவது இதெல்லாம் அனுபவிக்கட்டுமேன்னு சொல்லிட்டு, நம்மளும் அத பெருசா கண்டுக்க மாட்டோம் இல்லைங்களா? அப்படி போறதுனால ஒண்ணும் இல்ல. போயிட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா, இந்த படத்த பத்தி நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க ஆரம்பிச்சுருவாங்க. படம் கொஞ்சம் போர் தான். ஏற்கனவே பார்த்த கதை மாதிரி தான் இருக்கு.
அவ்வளவா நல்லா இல்ல. காசே வேஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சுருவாங்க. அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல இருக்கும்போது, எங்க அண்ணாலாம் வந்து படம் பார்த்துட்டு வருவாங்க. அப்போ லவ் மூவிஸ்லாம் நெறைய வரும் இல்லைங்களா? வீட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க. "இந்த படம் நம்ம போலாமா? வேண்டாமா?" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான், நாங்களே போய் அந்த படத்த பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ஆனா, இப்ப அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. நம்ம பசங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு, அதோட ரிவ்யூஸ் சொல்றத கேட்டுட்டு தான் நம்ம படத்துக்கே போ முடியும். இல்லைங்களா? நெறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாதிரி இப்ப தலைகீழா மாறிடுச்சு. அவங்க சொல்றத நம்ம கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த படத்துக்கு நம்ம போலான்னு முடிவு பண்ணிட்டா கூட, வேண்டாம் வேண்டாம். இது அவ்வளோ படம் பார்க்குற மாதிரியெல்லாம் இல்ல. 1 மாசத்துல ஓடிடிலயே வந்துரும். வேணா மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்த ஒரு தடவ ஓடிடிலயே நம்ம பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறுத்திருவாங்க. இப்போ இந்த விஷயத்த நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அப்பல்லாம் வந்து நமக்கு நெறைய சாய்ஸஸ் இருந்ததில்ல. எப்பவாவது வந்து நமக்கு வீட்ல எல்லாம் வாங்கி தரும்போது, அத நம்ம ரொம்ப ஹேப்பியாவும், ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோடையும் ஏத்துக்கிட்டோம். ஆனா, இப்ப இருக்கிறவங்களுக்கு நெறைய சாய்ஸஸ் இருக்கு. நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறனாலயே, அவங்கனால சீக்கிரமா திருப்திய அடைய முடியலையோ அப்படின்னு எனக்குள்ள தோணுது. இப்ப நீங்க வந்து எந்த மாதிரி இருந்திருக்கீங்க? என்ன மாரி டைம்ஸ்ல கிடைச்சத வச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தவங்களா? இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரி நெறைய நமக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும், எதுலயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாதவங்களா இருக்கிறவங்களா? அப்படிங்கிறத என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.